மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது சீசன் பிஸ்னஸ். அது என்னங்க சீசன் பிஸ்னஸ்? பிஸ்னஸ் எங்களுக்கு தெரியும். இதில் சீசன் பிஸ்னஸ் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. என்னங்க சீசன் பிஸ்னஸ்னு ஒன்று சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு பிஸ்னஸ்னால் தெரியும். இப்போ ஒரு சிலர் கடை வச்சுருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவில் டைம் ஒர்க் ஆகி வேலை அதிகமான அளவுக்கு பிஸ்னஸ் ஓடிக்கிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஓனரே உட்காந்துக்கிட்டு இங்கே பக்கத்து கடையில் இருக்க டீ கடையில் இருக்க பார்த்து நீ வந்து என் கடையில் கொஞ்சம் உட்காருன்னு சொல்லக்கூடிய அளவில் யாருமே வரமாட்டாங்க. அப்படி ஒரு கடையை ஒன்று வச்சு உட்காந்துருப்பார். இதை பார்க்கும்பொழுது அவருக்கே வெறுப்பாரு. என்னத்துக்காக இந்த கடையை வச்சுன்னு உட்காந்துருக்கோம், வெறுப்பாக இருக்குது, பிஸ்னஸே ஓடலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த சீசன் பிஸ்னஸ்ன்றது அப்படி இல்லை, புரியுதுங்களா? அதை பற்றி நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க சீசன் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருள்களை சேல்ஸ் பண்ணுவது தான். என்ன குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பொருள்கள் சேல்ஸு அப்படின்னா, ஒரு வெடிக்கடை அப்படின்னு நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெடிக்கடை ஒரு 15 ஒரு மாதம் வரலாம் தான் அதோடைய ஓட்டம் இருக்கும். குறிப்பாக தீபாவளி சீசனில் அது ஓஹோன்னு ஓடும். அதுக்கு கொடுக்குற இடத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அதை வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிக வருமானம் வரும். ஆனால் அது அந்த அளவுக்கு அந்த ஒரு மாதம் கழிஞ்சு வெளியில் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கூட வர மாட்டாங்க அந்த கடைக்கு. அப்போ அந்த கடை தேவையில்லாத ஒன்று பூட்டி தான் வைக்கணும். வெடிக்கடை சரிங்க, வெடிக்கடை தான் அப்படின்னா அதுக்கு அடுத்த சீசன் ஒன்று உருவாகும். அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் என்ன வரும்னா ஸ்டார்ஸு, அதில் லைட்டிங்ஸ்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்க. அந்த ஸ்டார்ஸ் விற்கக்கூடிய நேரம் அந்த குறிப்பிட்ட காலம் மட்டும் தான். அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் விற்காது. அதுக்கு அடுத்தது கரும்பு வியாபாரம். கரும்பு வியாபாரன்றது ஒரு மாதம் கிட்டத்தட்ட வியாபாரம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கரும்பு வரத்தே கம்மியாயிடும். அதனால் சேல்ஸும் கம்மியாயிடும், வாங்கிறதுக்கும் ஆள் இருக்காது. அந்த பொங்கல் சீசனில் அது ஓடும். அதுக்கு அடுத்தது இப்படியே ஒவ்வொரு டயத்துக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பொருள்கள் சேல்ஸ் ஆகிட்டுருக்கும். மற்ற பொருள்கள் ஒன்றுமே விற்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒரு கடையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறதுன்றது இன்றைய காலத்தில் நாட் அட்வைசபிள். அப்படின்னா இந்த அட்வைசபிளாக என்ன சொன்னோன்னா, ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பொருள்களை மாற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஒரு கோரிக்கை சொல்ல வேண்டிய ஒன்று. அந்தந்த டயத்துக்கு வியாபாரம் வருதா அந்த டயத்துக்கு வெடி வைங்க. அதுக்கடுத்து ஸ்டார்ஸ் இருக்குதா ஸ்டார்ஸு, அதுக்கடுத்து கரும்பு வியாபாரமாக கரும்பு வருங்க. அதுக்கடுத்தது பொறிக்கடலையா அந்த சீசன் இப்போ இது 10 நாள் இந்த பண்டிகைலாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்ததுன்னா அதுக்கு இந்த மாதிரி அந்த பொறிக்கடலை அதெல்லாம் வந்துடுங்க. இப்படி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விற்றுட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூவாக உங்களுடைய வியாபாரம் ஓடிக்கொண்டே இருக்கும். இல்லாவிட்டால் உங்களுடைய தொழில் ஒரு சமயம் சம்பாதிச்ச காசை வேறு ஒரு காலத்தில் நீங்கள் அதை அழிக்க வேண்டிய அழியக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்படி அழியாமல் இருக்கணும்னாக்கா இப்படி மாற்றிக்கொண்டே இருக்கிறது நல்லது, புரியுதுங்களா? இப்படி இந்த தொழிலை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் மளிகை கடை வச்சுருக்க மாற்ற முடியுமான்னாது அது தேவையில்லாத ஒன்று. எப்பயும் மளிகை கடை ஓடிட்டு இருக்கும். அதாட்டம் துணிக்கடை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஓடுறது, மற்ற நேரத்தில் அந்தளவுக்கு ஓட்டம் இருக்காது. அந்த டைமத்தில் வேறு ஒரு சீசனையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டயத்தில் அது ஓடும். உங்களுடைய பொருளாதாரத்தை மேலும் வலு சேர்ப்பதாக இருக்கும், புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி
உங்களுடைய தொழிலை மாற்றிப்பது நல்லது. தேங்க்யூ. இது பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.